ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னேகா சூப்பர் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காயை வச்சு முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வேறு லெவலாக இருக்கும். எல்லாத்துக்கும் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். வாங்க அந்த முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தவா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் தாராளமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடயே 2-3 பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வரமிளகா ஒரு 2-3 மிளகா வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடயே வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியை வந்து ஒரு 3-4 தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடயே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பட்டை சோம்பு இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. அப்படியே அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த தக்காளியெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் தக்காளி இருக்கிற இடமே தெரியல. அந்தளவுக்கு வந்து தக்காளியெல்லாம் நல்லா சுருண்டு எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி தாராளமாக சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுருங்க. பாருங்கள் சூப்பராக கிரேவி மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஹீரோவான முருங்கைக்காய் வந்து நம்ம ஆல்ரெடி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த முருங்கைக்காயை வந்து சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தக்காளியெல்லாம் வந்து முருங்கைக்காய் கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து ஒரு 2-3 டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். அப்போ தான் முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்து அப்படியே கிரேவி மாதிரி சூப்பராக வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகி தொக்கு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து முருங்கைக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது முருங்கைக்காய் பொரியல் இல்லைனா முருங்கைக்காய் தொக்கு இந்த மாதிரி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். இதை நீங்கள் தனியாகவும் சாப்பிட்லாம். லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் சைடிஷாகவும் சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ்க்கு மெயின் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த முருங்கைக்காய் பொரியலை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. டாட்டா பாய் பாய்.